ஹாய்! நீங்க நெனைக்கிறது உண்ம இல்ல. சூஷின்றது ஒரு ரா ஃபிஷ் யூஸ் பண்ணி மட்டும் பண்ற ஒரு டிஷ் இல்ல. சீ ஃபுட்ல வந்து ஷ்ரிம்ப்பு, கிராப் ஸ்டிக்ஸு, குக்டு ஃபிஷ் யூஸ் பண்ணி கூட சூஷி பண்ணுவாங்க. ஈவன் வெஜிடேரியன்ல கூட பண்றாங்க. எக்ஸ் யூஸ் பண்ணி கூட சூஷி ரோல் வந்து மேக் பண்றாங்க. இனிஷியலா சூஷி வந்து சைனால உருவான ஒரு டிஷ் தான். ஆனா அது வந்து மேசிவ் கன்சப்ஷனா நெறைய ஃபார்ம்ஸா மாறி ஜப்பான்ல தான் அதிகமா இப்போ யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோட எண்ட்ல எந்த ரெஸ்டாரண்ட்ல சூஷி மேக்கிங் பார்த்தேன், அதே மாரி டேஸ்ட்டும் பண்ணத சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. சூஷி மேக்கிங்கில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து ரைஸ் தான். இவங்க யூஸ் பண்ற ரைஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியான ரைஸ் மாரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ற நார்மல் ரெகுலர் ரைஸா இருக்காது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிராப் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ற ஒரு சூஷி ரோல். இந்த சூஷி ரோல்ஸோட டெக்னிக்ஸு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். சீவீட் ஷீட் மேல ஸ்டிக்கி ரைஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறாங்க. அத வந்து சூஷி மேட் மேல வைக்கணும். ஏன்னா வந்து அப்பதான் ரோல் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அந்த கிரிப் கிடைக்கும். அந்த ஷீட்ட வந்து திருப்பி போட்டு, அதுக்கு மேல வந்து குக் பண்ண கிராப் ஸ்டிக்ஸ வந்து பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கியூக்கம்பர வந்து நல்லா நீள நீளமா கட் பண்ணி அதையும் பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி, அந்த மேட்ட வந்து நல்லா ரோல் பண்ணி டைட்டா வந்து நம்ம வந்து ராப் பண்ணணும். இல்லன்னா வந்து ரைஸ் வந்து உதிராம இருக்கணும். அது அந்த அளவுக்கு நல்லா டைட்டா வந்து அத வந்து ரோல் பண்ணணும். இந்த சூஷில வந்து மேங்கோ யூஸ் பண்றாங்க. ஸோ, இந்த மேங்கோவ வந்து நல்லா ஃபைனா ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணி ஒவ்வொன்னா வந்து அந்த ரோல் மேல வந்து பிளேஸ் பண்ணணும். அது வந்து உதிராம இருக்கிறதுக்காக மறுபடியும் மேட்ல வச்சு நல்லா வந்து கிரிப் குடுக்குற மாரி அத வந்து ரோல் பண்ணணும். எல்லா சூஷிலயுமே இதே இன்கிரீடியன்ட்ஸ் வருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு சூஷி ரோல்லையுமே வந்து ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸ் வரும். டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இந்த சூஷி ரோல் வந்து கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் கலந்த மாரி இருக்கும். ஏன்னா வந்து மேங்கோ நம்ம வந்து டாப்பிங்கா வச்சிருக்கிறதுனால. ஆனா வந்து எல்லா சூஷிலயும் இதே இன்கிரீடியன்ட்ஸ்னா இருக்காது. சூஷிலே வந்து நெறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சூஷி இருக்கு. ஹாஸ்மோக்கி, நிகாரி, ஃபுட்டோமோக்கின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கு. சிலதுலாம் நம்மளோட டேஸ்ட் பட் வந்து பிடிக்காது. சிலதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ, நம்ம அத வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ, அப்ப நம்ம டேஸ்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால அத கண்டுபிடிக்க முடியும். ஸோ, நம்ம எப்பயாவது ஒரு தடவ இந்த மாரி சூஷிஸ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். மேங்கோ வச்சதுக்கப்புறம் இந்த சூஷி ரோல வந்து 8 ஸ்லைசஸா கட் பண்ணி, அதுக்கு மேல வந்து ஸ்பெஷலா ஜாப்பனீஸ் மயோனீஸ், ரெகுலர் மயோனீஸ் இல்லாம இந்த மயோனீஸ் யூஸ் பண்ணி டாப்பிங்ஸா பிளேஸ் பண்றாங்க. இப்படி தான் வந்து ஒரு கிராப் ஸ்டிக் சூஷி வந்து ரெடி பண்றாங்க. இந்த சூஷிய வந்து வேலன்ஸ் சூஷி ஆன் த கோ ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து சூஷி எப்படி பண்றாங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.